இதுவரை 36 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதுடைய எண்ணிக்கை சுமார் 133 பேர். இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயம் பருகி பாதிக்கப்பட்டதால் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவராக மருத்துவமனையிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதி கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மைய பகுதி. இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது. அங்கே நீதிமன்றம் இருக்கின்றது. அதோடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமையிடமாக இருக்கின்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கே இருக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார்கள். உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனை இன்றைக்கு விற்ற காரணத்தினால் அந்த கள்ளச்சாராயத்தை பருகியவர்கள் இன்றைக்கு 36 பேர் இறந்திருக்கின்றார்கள். இது வேதனையான சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்டர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை, விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்றைய தினம் நான் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது மாலை 3 மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி, இந்த கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்றவர்கள் மருத்துவமனை செய்தி கிடைத்தது. ஆனால் இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. இவர்கள் அனைவருமே காலனியை சேர்ந்தவர்கள், ஏழைகள். இப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகை ஊடக செய்திகள், பரவலான தகவல்கள், வலையில் வருகின்ற செய்திகள், இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன. அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுமா? இன்னைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றையிலிருந்து ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம். இதற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மருந்து 22 பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுது நான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகிறது அரசு மருத்துவமனையை அந்த சிகிச்சை பெறுவர்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தேன். அப்பொழுதும் நான் சொன்னேன், தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே தெரிவித்தேன். அப்பொழுதும் ஆளுங்கட்சி சேர்ந்தவருடைய அதிகார பலமிக்கருடைய ஆதரவோடு இந்த கள்ளச்சாராய விற்பனையும் ஈடுபட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையும் செய்து வந்துள்ளன.